2014 கணக்கம்பட்டி சாமி ஜீவ சமாதி ஆயிட்டாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சாமி எங்கேயும் போகலை, இன்றைக்கும் கணக்கம்பட்டி மண்ணில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு. அங்கே போய் உக்காந்தா வர்ற அந்த நிம்மதி ஈடுன்னு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சாமிக்கு பசி ஆத்துறதுன்னா எவ்வளோ இஷ்டம் தெரியுங்களா? இன்றைக்கும் அவரோட கோயிலில் விடிய விடிய அன்னதானம் நடக்குதுன்னா வர்ற சனங்க வயிறார சாப்பாடுற இடம்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் சொல்லலாம். பெரும்பாலும் கஷ்டம் வர்றவங்க யாரும் கலங்கி நிற்கக்கூடாதுன்னு இந்த இடத்துல பொறுத்த வரைக்குமே பல வேண்டுதல்ங்கிறது ஒரு அதிசயமாக நிகழ்ந்துட்டு வருதுங்க. அதாவது வேண்டுதல் வைக்கிற வேண்டுதல் எல்லாமே நிறைவேறி வர்ற அதிசயம் நடந்து வருதுன்னு சொல்லலாங்க. முதல்ல நம்ம கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் நிகழ்த்தின அதிசயம்லாம் என்னென்ன, அவர் யார், எப்படிப்பட்டவர், எங்கேருந்து வந்தார், மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி பூஜை, அந்த பூஜையில் நடக்கிற ஒரு முக்கியமான அதிசயத்தை பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை இப்போ தான் முதன்முறையாக நீங்கள் பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அதாவது சும்மா மந்திரவாதி மாதிரிலாம் இல்லைங்க, கையாசிச்சு விபூதி எடுக்கலாம் இவருக்கு தெரியாது. அவரோட பேச்சு, பார்வை, செய்கை தான் ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லலாம். அதாவது சின்ன ஏழைப்பட்டவங்களும் கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய ஒரு ரகசியம் தெரிஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்கன்னு சொல்லலாங்க. சாமிக்கிட்ட சாணம்லாம் கூட்டமாக வரும். இன்றைக்கி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் சாமியை தேடி வர்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. முதல்ல இவர் எளிமையான மனுஷன்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு அழுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு தோளில் எப்பவும் 4-5 துணி மூட்டையை சுமந்துக்கிட்டே திரிவார். அதனாலே சனம் அவரை மூட்டைச்சாமின்னு தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க. காசு, பணம், ஆடம்பரம் இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. யாராவது புது துணியோ நல்ல சாப்பாடோ கொடுத்தா கோவப்பட்டு கல் எடுத்து அடிப்பார். ஆனால் அவரோட கோவத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். யாருக்கிட்டையும் வளவலெல்லாம் பேச மாட்டார். எப்போவாவது வாயை திறந்து 4 வார்த்தை சொன்னாலும் அதில் பெரிய அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் எந்த ஊர், அவரோட அம்மா அப்பா யாருன்னு தெளிவது வரைக்கும் தெரியல. ஆனால் திண்டுக்கல் பக்கம் இருக்கக்கூடிய பழனி மலைக்கு சுற்றிட்டு இருந்திருக்கிறார். அப்புறமா அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த கணக்கம்பட்டி கிராமத்துக்கு அங்கேயே தங்கிட்டார். மக்கள் அவரை பழனி முருகனோட அம்சமாக தான் இன்றைக்கி வரைக்குமே நம்புகிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா சும்மா தான் பேசுவார். அதாவது அது அப்படியே நடக்கும். ஒருத்தர்கிட்ட போய் கிழக்கு போ வடக்கு போ அப்படின்னு சொன்னார்னா அதை நம்பி போனால் அந்த ஆளுக்கு பெரிய யோகம் அடித்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். டாக்டரால் குணப்படுத்த முடியாத எத்தனையோ தீராத வியாதியெல்லாம் அவர் சும்மா ஒரு பார்வையாலையும் தொடர்ந்து மூலமாகவும் குணப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்கள் மனசில் என்ன ஓடுது, என்ன கஷ்டம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லாமலே அவருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி சாடமாடியாக பேசி நம்ம கவலையை தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் அவர் செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறார். சாமி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசுரோடு இல்லை அப்படி இல்லைனாலும் அவர் இன்றைக்கும் கணக்கம்பட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு உண்மை நிலவரம். அதாவது அந்த கோவிலுக்கு போனாலே தெரியுங்க, ஒரு மனசில் ஒரு சாந்தம், ஒரு அமைதிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். அவர் உடம்பை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உயிர் அந்த இடத்துல ஜீவ சக்தியாக அருளாக நிறைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அங்கே வர்ற பக்தர்கள் என்றைக்கும் கனவுலையோ இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்துலையோ அவர் அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான்னு சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா சாமி செஞ்சு நிறைய அதிரடி அதிசயம்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வியாபாரியே கோடீஸ்வரன் ஆக்கின ஒரு ரகசியம்லாம் உண்டுங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்து நஷ்டத்தில் தவிச்சு ஒரு பெரிய வியாபாரி சாமி பார்க்க வந்திருக்கிறார். சாமி அவர்கிட்ட சும்மா சாதாரணமாக தான் கிழக்கப்போ வடக்கப்போ அப்படின்னு 4 வார்த்தை மட்டும் சொன்னார். அந்த சாமிக்கு சொன்ன மாதிரி அவரும் பார்த்திங்கன்னா வேத வாக்க எடுத்துக்கிட்டு கிழக்கு திசையும் வடக்கு திசையிலும் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. என்னாச்சு தெரியுங்களா? சில வருஷத்துலேயே கோடிக்கணக்கில் சம்பாரித்து பெரிய பெரிய ஆளாயிட்டாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் சாமி முன்னாடி போய் நிற்கிறப்போ உங்கள் வாயை திறந்து எனக்கு இந்த கஷ்டம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அவர் இடத்துக்கு போய் மனசில் இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சுட்டு வந்தாலே, அதாவது மனசார அவர்கிட்ட மனசு விட்டு பேசிட்டு வந்தாலே நல்லது நடக்குதுங்கிற ஒரு விஷயங்கிறது இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் பார்த்திங்கன்னா இவரால் பயனடைஞ்சவங்க அதிகம் தான். இந்த பொள்ளாச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னையில்னு பல ஊர்லேருந்து பெரிய மில்லு முதலாளியிலேருந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்க வரைக்கும் தன்னோட தொழில் நஷ்டம் நீங்கணும், புதுசாக தொழில் நல்லா நடக்கணும்னா சாமியோட பாதத்தில் விழுந்து ஆசி வாங்கிட்டு போகிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல முக்கியமான அரசியல் தலைகள் கூட, சினிமாவில் இருக்கிற சில இயக்குனர், நடிகர்கள் கூட ரகசியமாகவும் நேரடியாக சாமியை பார்த்து கும்பிட்டு அப்பயும் போனாங்க. இப்பயுமே கோவிலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக நம்ம கிராமத்து சனங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க, தீராத நோயால் படுத்து படிக்க கிடந்தவங்க எல்லாரும் சாமியோட அருளால் நல்லபடியாக குணமாகி இன்றைக்கும் சாமியை தொடர்ந்து கும்பிட்டுட்டு தான் வராங்க. அதாவது இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பௌர்ணமி பூஜை.
கணக்கம்பட்டி ஜீவசமாதியில் மாதம் மாதம் வர்ற பௌர்ணமி பூஜை ரொம்ப விசேஷங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊரே திருவிழா மாதிரி தான் களக்கட்டும். பௌர்ணமி அன்னைக்கு சாமிக்கு விசேஷமான வாசனை திரவியம் பால் பன்னீர் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. சாமிக்கு புஷ்ப அலங்காரம் பூக்களால் அலங்காரம் செஞ்சு மகா தீபாதாரனை காட்டுவாங்க. அந்த ஒளியை பார்க்குறதுக்கே கண்குள்ளா காட்சியாக இருக்குன்னு சொல்லலாம். பௌர்ணமி இரவு முழுக்க பக்தர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாமியோட நாமத்தையும் இல்லை சிவ நாமத்தையும் சொல்லி பஜனை பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி அந்த இடத்துல ஒரு காந்த சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிஜமாகவே உணர முடியும். நம்ம சாமிக்கு பசி ஆற்றுறதுன்னா அவ்வளோ இஷ்டம்னு சொன்னல. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு விடிய விடிய வர்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு சுட சுட சாப்பாடு அன்னதானம் போய்கிட்டே இருக்கும். அங்கே வர்ற யாருமே பசியோடு போகக்கூடாதுங்கிறதான் சாமியோட கட்டளை. பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் அந்த ஜீவ சமாதியில் கொஞ்சம் நேரம் அமைதியை உட்காந்து மனசார வேண்டிக்கிட்டா நம்ம மனசில் இருக்கிற எப்பேற்பட்ட குழப்பமும் தீர்ந்து ஒரு பெரிய நிம்மதி வர்றதை ஜனங்கள் இன்றைக்கும் உணர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் வந்து இந்த கணக்கம்பட்டி கோவிலுக்கு போகணும், பழனியிலேருந்து எப்படி போகணும், பஸ் வசதியெல்லாம் இருக்கா அப்படின்னா இந்த மாதம் பௌர்ணமி வந்து என்றைக்கு வருது எப்போ போகுதுலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி சாமி கோவில் விசேஷ நாள் நட திறந்துருக்கிற நேரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் சாமியை கூடியிருக்கிறதால எல்லா நாளும் விசேஷந்தாங்க. இருந்தாலும் முக்கியமான சில நாளில் கூட்டம் எல்லாம் போதும். அதுதான் இந்த 2 நாட்களும் இங்கே வந்து ரொம்ப விசேஷம். அதாவது மாதம் மாதம் வர்ற பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கி சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் விடிய விடிய பஜனை அன்னதானம் பிரம்மாண்டமாக நடக்கும். சித்திரன்னு சொன்னாலே குரு தானே. அதனால் வருஷத்தில் வர்ற இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கி உலகத்திலே இருக்கிற பல ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் குருவோட ஆசையை பெற இங்கே வந்து கூஞ்சிருவாங்க. அதே மாதிரி சாமி வந்து மகா சமாதி அடைஞ்சு மார்ச் மாதத்தில் வர்ற அந்த விசேஷ நாள் ஒரு பெரிய திருவிழா மாதிரி அன்னதானம் பூஜை நடக்குன்னு சொல்லலாம். கணக்கம்பட்டு ஜீவசமாதி கோவில் தினமும் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் தொடர்ந்து இருக்குங்க. பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால இரவு நேரத்தில் கூட நட சாத்தாமல் சாமி தரிசனத்துக்காக பஜனைக்காக வழி செய்கிறதுக்கான விஷயம் இல்லாமல் இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் தொடர்ந்து நடக்கும். இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா 2026 பௌர்ணமி வர்ற ஜூலை வந்து 29 புதன்கிழமை அன்னைக்கு வருது. பௌர்ணமி தீதின்னு பார்த்திங்கன்னா ஜூலை வந்து 28 செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6:18 மணிக்கு ஆரம்பித்து ஜூலை வந்து 29 புதன்கிழமை இரவு 8:05 மணி வரைக்கும் இருக்கும். இந்த ஜூலை மாதம் வர்ற பௌர்ணமி தான் குரு பூர்ணிமா, ஆடி மாத பௌர்ணமி. அதனால் அன்றைக்கி கணக்கம்பட்டி சாமியை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான புண்ணியமான விஷயம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு போனால் மூட்டை சாமி கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்குமே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோவிலில் வர்ற சனங்க வந்து எந்த மாதிரியான குறைபாட்டோடு வர்றாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான நல்லதெல்லாம் நடக்குது, வர பக்தர்களுக்கு எந்த மாதிரி அதிசயத்தெல்லாம் நிகழ்த்துறாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது மனசில் ஒரே குழப்பத்தோடு இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாமே குழப்பம் தீர்ந்து ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி தருவார். வீட்டில் சண்டை சச்சரவு, மனசில் ஏதோ பயம், தூக்கம் இல்லாமல் பிரச்சனை வந்து நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலோடு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் அங்கே போனால் அந்த ஜீவ சமாதி கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தால் போதுங்க, மனசில் இருக்கிற பாரெல்லாம் இறங்கி ஏதோ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிற மாதிரி இந்த கோவிலில் ஒரு அதிசயம் நடக்கும். தீராத நோய் நொடியெல்லாம் குணமாகும். டாக்டரால் கைவிடப்பட்ட நாள்பட்ட வியாதி, கைகால் வலி, குறிப்பாக மனநல பாதிப்பு இருக்கிறவங்க இந்த தளத்துக்கு வந்து சாமியை வேண்டிக்கிட்டு அங்கே தங்கிட்டு போனாங்கன்னா அவங்க நோய் நொடி எல்லாம் சீக்கிரம் குணமாகி நல்லபடியாக வீடு திரும்புவாங்க. அதே மாதிரி தான் தொழிலில் யோகம். வியாபாரத்தில் நஷ்டம், கையில் காசு தங்கலை, வாங்கின கடனை அடைக்க முடியலன்னு தவிக்கிறாங்கல்ல, இங்கே வந்து சாமியோட பாதத்தில் விழுந்து வேண்டிக்கிட்டா தொழிலில் இருக்கிற முட்டுக்கட்டை எல்லாமே நீங்கி புதுசாக ஏதாச்சும் ஒரு வழி பிறந்து நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம். எத்தனையோ நாளாக தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் இந்த கல்யாண பேச்சுவார்த்தை, இழுபறியாக இருந்த இந்த கோர்ட்டு கேஸு, சொத்து தகராறு, வேலை கிடைக்குமான்னு திண்டாடுறதுன்னு எந்த விஷயமா இருந்தாலும் இங்கே வந்து மனசார வேண்டிக்கிட்டால் அந்த தடை எல்லாமே பனி மாதிரி விலகி காரியம் கைகூடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கல்யாணம் ஆகி பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இயங்கின தம்பதிகளுக்கு இங்கே வந்து சாமியோட அருளால் குழந்தை பாக்கியம் பெற்று குழந்தையோட வந்து சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போகிறது இன்றைக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் ஒன்றா சேர்ந்து ஒரு வாழ்கிற பாக்கியத்தையும் ஒரு
ஏற்படுத்தி தராரு. இங்கே வர்றவங்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடக்கிறதால சாமி வந்து யாரும் பசியோட விட மாட்டார். வர்றவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ பஞ்சம் வராதுங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருந்துட்டு வருது. அதாவது நம்பிக்கையோடு போனால் மூட்டை சாமி கைவிட மாட்டாருங்கிறது தான் ஒரு உண்மை. நம்பிக்கை வச்சு இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வர பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாம். சரி, பல ஊர்கள்லேருந்தும் இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா வரவங்க இருப்பாங்க. இந்த கோவிலுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. சொந்த வண்டியில் போனாலும் சரி, நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து வந்துடணும். அங்கேருந்து கணக்கம்பட்டிக்கு நேரடியாக டவுன் பஸ் வசதியெல்லாம் இருக்குது. பழனியிலேருந்து தாராபுரம் இல்லைன்னா கோவை வந்து போகிற பஸ்ஸில் ஏறி கணக்கம்பட்டி ஸ்டாப்னு இறங்கிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கணக்கம்பட்டி மெயின் ரோட்டில் இறங்கினா அங்கேருந்து கோவிலுக்கு போக ஆட்டோ வசதி எப்பவுமே இருக்கும். பழனி தாராபுரம் ரோடு, நீங்கள் பழனியிலேருந்து கிளம்பி தாராபுரம் போயிட்டு வந்தால் அந்த நெடுஞ்சாலையில் பார்த்திங்கன்னா போகலாம். கணக்கம்பட்டி கிராமம் நெடுஞ்சாலையில் ஒரு 8லேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா கணக்கம்பட்டி கிராமம் வரும். அங்கேருந்து இடப்பக்கம் பிரிஞ்சு போனால் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கோவிலில் அடைஞ்சிடலாம். கோவில்கிட்டயே சொந்த வண்டி நிறுத்த இலவச கார் பார்க்கிங் வசதிலாம் இருக்குது. சுத்தமான கழிப்பறை வசதி இருக்குதுங்க. அதனால் ரொம்ப மன ரீதியாக கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், வேறு பொருளாதார ரீதியாக வேறு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோவிலில் ஒரு முறை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டுன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே.